புத்துணர்வு தரும் புதிய காலை. இன்று இவ்விடம் இனிய பசுஞ்சோலை. நான் உங்கள் முன் வந்திருக்கும் இந்த வேளை நீங்களெல்லாம் மலர்ந்த பூ மாலை. நல்ல பொருளுக்கு தேவை நல்ல தரம், நல்ல விளைச்சலுக்கு தேவை நல்ல உரம். மானுட வாழ்வு இறைவன் தந்த வரம். உங்கள் புன்னகையோ அழகிய முல்லை சரம். இன்னைக்கு சிறார் இலக்கியம் பற்றி பேசுவதற்காக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் திரு முனைவர் மு. செல்வம் அவர்கள், விரிவுரையாளர் திரு பே. தேவராசு அவர்கள் மற்றும் எனது சகோதரர் நண்பர் எப்படியான சொல்லலாம் திரு சரவணன் அவர்கள் எல்லாம் அழைத்ததின் பேரில் சிறார் இலக்கியம் பற்றி பேசுவதற்காக இங்கு வருகிறந்திருக்கின்றேன். மற்றும் இங்கு இன்றைய சிறப்பு பேச்சாளராக வருகிறந்திருக்கக்கூடிய திரு கமலாலயன் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர், நிறைய பணிகள் ஆற்றியிருக்கின்றார். அவரை பற்றி நான் விக்கிபீடியாவில் பார்த்தபோது அது 2-3 பக்கத்திற்கு அவரை பற்றி சொல்லியிருந்தது. அந்த அளவிற்கு சிறப்புகள் நிறைய மிகுந்தவர். மற்றும் அவர் மற்றும் சிலர் எனக்கு அறிமுகமாகலை. வந்த சிறிது நேரத்திலே பேச வந்துட்டதுனால நான் அறிமுகமாகலை. மற்றும் நீங்கள் எல்லாமே அனைவரும் இருக்கிறீங்க. அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறார் இலக்கியம் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு கூட எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள், தினமும் வகுப்பில் மாணவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள். நாங்கள்லாம் பேசாதவர்கள். நீதிபதிகள் எங்காவது பேசுவாங்களா? பேசினா பிரச்சனை ஆயிரும். இவர் அப்படி பேசினார், இப்படி பேசினார், அது பேசினார், இது பேசினார், ஏதாவது வந்துடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறது உத்தமம். அதனால் பேச மாட்டோம். எவ்வளோ நேரம் போட்டு அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் எப்படியோ பொறுமையாக கண்ணை மூடிக்கிட்டேயாவது கேட்டுக்கிட்டே இருப்போம். கண்ணை முடிக்கிறது ஒரு சௌகரியம். தூங்குறோம்னு தெரியாது, கேட்குறோம்னு தெரியாது. அப்பப்போ பேனா அப்படி தட்டிக்கிட்டு இருந்தால் தெரியும். சரி, அதுபோல் நீதிபதியாக இருந்த ஒரு 20 ஆண்டு காலம், 22 ஆண்டு காலம். அதனால் எனக்கு இலக்கியத்தோடு இருந்த தொடர்பு என்பது அந்த 20 வருடத்துக்கு முன்பு தான். நீதிபதி ஆன பிறகு அவ்வளவா தொடர்பு இல்லை. அதனால் இன்று உள்ள இலக்கியங்கள்லாம் என்ன ஏதுன்னு கூட தெரியாதா. அன்று கொஞ்சம் இலக்கியத்தோடு பரிட்சையும் அதிகமாக இருந்தது. நிறைய படிப்போம், நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்த காலம் உண்டு. ஏதோ சாகித்ய அகாடமி பெற்ற நூல்களெல்லாம் நூலகத்திலிருந்து எடுத்து வந்து பங்கன்வாடி, ஆனந்தமடம், அது இதுன்னு கண்ணாடி, காலம் அப்படி இப்படி நிறைய புத்தகங்களை படித்தது, அன்று படித்தது இன்று ஞாபகம் இருக்கிறது. கதை அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இன்னென்ன புத்தகம் படித்தோம் என்ற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த மாதிரி புத்தகங்களை தேடி படித்தது இல்லை. இப்போது யார் சிறந்த சிறுகதை ஆசிரியர்களாக, நாவல் ஆசிரியர்களாக, சிறார் இலக்கியவாதிகளாக இருக்கிறார்கள் என்ற விவரம் கூட எனக்கு தெரியாது. நேற்று ஏதோ சொன்ன பிறகுலாம் சிறார் இலக்கியம்லாம் இப்போ ஒன்றும் படிக்கிறதே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி, சிறார் இலக்கியம் மட்டும் இல்லை, எல்லா இலக்கியங்களுமே படிக்கிறது இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆகி போச்சு. அப்படிங்கிறத சரி பார்ப்போம் என்ன இருக்குது, இது என்ன நமக்கு இன்றைக்கி தான் எதை தெரிஞ்சுக்கிறதுனாலும் கூகுள் இருக்கே, அப்படி தட்டி பார்த்தா அது பாட்டில் கொண்டு வந்துடும். அதை பார்த்துட்டு அதுவும் மனசில் வாங்கிக்கிற அளவுக்குலாம் இப்போ சக்தி கிடையாது, மனப்பாடம் பண்ணிக்கிற அளவுக்குலாம் சக்தி கிடையாது. அப்படியே பார்த்து படிச்சுட்டு போயிடுற நிலைமை தான் இருக்குது. ஏன்னா மனப்பாடம் பண்ணுற தேவைகளும் நிர்பந்தமும் குறைஞ்சிடுச்சு. அதனால் அன்னைக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது அவசியமாக இருந்தது. எனக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் எல்லாமே மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. கணக்கு எல்லாமே எப்போ கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் படித்த 2வது படித்ததே 10வது படித்த மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்து கல்வியை. எங்கள் காலத்து கல்வியை விட இன்றைக்கி இருக்க கல்வியெல்லாம் மனப்பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் இருக்குது. மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்டு. அதனால் அந்த வகையில் போயிட்டாங்க. அது ஒரு வகையில் நமக்கு நல்லதாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் கெட்டதாகவும் இருக்குது. கெட்டது என்ன என்பது பேசுவோம், அப்புறமேல் பேசுவோம்.
ஆக இப்படியாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு காலத்தில் ஆசிரியர் ஆகணும், உங்களை மாதிரியெல்லாம் ஆசிரியராக வரணும்னு ஆசை இருந்தது. ஆனால் ஏன்னா தமிழ் இலக்கியம் நாமக்கல் கலைக்கல்லூரி, அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் தான் நான் படித்தேன் தமிழ் இலக்கியம் இளங்கலை. அப்போ போய் நான் சேரும்போது என்னோட இன்னும் 2 பேர் சேர்ந்தாங்க. மொத்தம் 3 மாணவர்களாக சேர்ந்தோம். அந்த 3 மாணவர்களில் 2 மாணவர்கள் 3 மாதத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நான் ஒரே மாணவனாக 3 வருஷம் படித்தேன். எனக்கு 10 வாத்தியாருங்க. 10 ஆசிரியர்களுக்கு ஒரு மாணவனாக படித்து வந்தேன் தமிழ் இலக்கியம். அப்போ தமிழ் இலக்கியம் படிப்புகளுக்கு வேலை வாய்ப்பு குறைவு என்ற நிலைமை. அதனால தான் அந்த படிப்பில் அவ்வளோவா சேரல. ஆக நமக்கு நான் சேரும்போது படித்தால் தமிழ் இலக்கியம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு சேர்ந்து படித்தேன். ஏன்னா என்னுடைய +2 மார்க்கு எக்கனாமிக்ஸு இங்கிலீஷ்லாம் அதிகம். அதனால் நீ எக்கனாமிக்ஸ்க்கு வரலாமே இங்கிலீஷுக்கு வரலாமேன்னெலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை நான் தமிழ் இலக்கியம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் சின்ன சின்ன கதைகள், கவிதைகள், நாவல்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலம். அதனால் ஒரே ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ படிக்கணும்னு நினச்சி படித்தேன். ஆனால் அது படித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆர்வமெல்லாம் போயிடுச்சு. தமிழ் இலக்கியம் படிக்கிறதுக்கு என்னடா சங்க இலக்கியத்தையும் அதை இதையும் படிச்சுட்டு அன்னைக்கு இருந்ததையே படிச்சுக்கிட்டு என்னடா இருக்குது இன்றைக்கி காலத்துக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான நம்பிக்கையின்மை ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமே, வேலை இல்லாமல் என்ன பண்ணுறது, படிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஆக வேலைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய படிப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க வேண்டிய காலகட்டம் அங்கே மாறி போயிடுச்சு. அப்புறம் MA பிரசிடென்சியில் சேர்ந்துருந்தேன். இருந்தாலும் லா காலேஜில், பாண்டிச்சேரி லா காலேஜில் போய் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு வந்தேன். ஒன்றும் நம்பிக்கையாக எழுதிட்டல, ஏதோ தெரிஞ்சதை கேட்டிருந்த கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். வரும்லாம் நினைக்கல. சரி நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அழைப்பு கடிதம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு உடனே டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு நான் சட்டத்துறைக்கு அப்படி மாறிட்டேன். அதனால் அப்படி போனதுனால ஆசிரியர் ஆக முடியாமல் போயிடுச்சு. ஆக அந்த மாதிரி நிலையில் நீங்கள்லாம் ஆசிரியராக இருக்கீங்க. தினமும் நிறைய இலக்கியங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பாடங்கள் சொல்லி தந்திருப்பீங்க. அதனால் அந்தளவுக்கு பேசுவதற்கோ இலக்கியங்களை வாசிப்பதற்கோ நமக்கு எனக்கு போதிய வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் இலக்கியம் பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. சிறார் இலக்கியம். இலக்கியம் என்றாலே அது என்னன்னு தெரியணும் இல்லையா? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமா ஐயா, அது இருக்கீங்க இல்லையா? ஆமாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கொள்கை உண்டு. கலை மக்களுக்காக என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உண்டு. ஆக கலை இலக்கியங்களுடைய நோக்கம் என்பது அது இலக்கியம் என்பதிலேயே இலக்கு இருக்குது. ஆனால் இலக்கு இருந்தால் தான் இலக்கியம். ஆக என்ன இலக்கு இருக்கணும்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் மனிதகுல மேம்பாடு என்கின்ற ஒன்று மட்டும்தான் கலை இலக்கியங்களுக்கான இலக்காக இருக்க வேண்டும். ஆக மனிதகுல மேம்பாட்டுக்கு மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும், அவருடைய வாழ்நிலையிலிருந்து முன்னேறி செல்வதற்காக உதவக்கூடியதாக இலக்கியம் இருக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது அதில் இலக்கியங்கள் இன்று வருகின்ற போது கதை, கவிதை, கட்டுரை எல்லாமே வந்துடுது. அதில் கதைகளோ கட்டுரைகளோ கவிதைகளோ எதுவாக இருந்தாலும் நாம் சிறார்னு ஒரு பக்கம் பிரிக்கிறோம். ஏன் சிறார் இலக்கியம் அப்படின்னு பிரிக்கிறோம்? உங்களுக்கு நேற்றுலேருந்தே பயிற்சி இருக்குது. நிறைய சிறார் இலக்கியம்னா என்னன்னு பேசியிருப்பாங்க, என்னென்ன சிறார் இலக்கியங்கள் இருந்ததுன்னு பேசியிருப்பாங்க, இருக்கிறதுன்னு பேசியிருப்பாங்க, எல்லாமே பேசியிருப்பாங்க இல்லையா? நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சில விஷயங்களை மட்டும் சில என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத அப்பப்போ அப்படி தொட்டு காட்டிட்டு வேகமாக போயிடலான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வகையில் சிறார் இலக்கியங்களில் போகும்போது நம்ம அன்றைய காலகட்டத்தையும் இன்றைய காலகட்டத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அன்னைக்கெல்லாம் எப்படி, உங்களுக்கெல்லாம் வயது சராசரியாக என்ன இருக்கும்? ஒரு 50 இருக்குமா? 40 45 வரைக்கும் இருக்கு. 50. சரி, ஒரு 45ன்னு வச்சுக்கோ. எப்போ 45 வராதா? சரி, 40 வயசை குறைச்சிக்கிறது நமக்கு சந்தோஷம்தான். வயசு கொஞ்சம் குறைச்சே சொல்லுவோம். 40 வயசு. சரி, ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி சிறுவர்களா? அப்படி வச்சுக்கலாங்கிறீங்க? அப்படி வரணும். இப்போ தான் நான் சிறுவராக இருக்கிறேன், இப்போ தான் 1ஆவது படிக்கிறேங்கிற மாதிரி நம்முடைய மனசை வச்சுக்கணும்.
6 வயதாக வச்சுங்க. குழந்தைகள் பேச தொடங்குகின்ற வயதுலேருந்தே எடுத்துக்கலாம். 3 வயசுலேயே பேசுகிறாங்களா? 1 வயசுலேயே பேசிடுறாங்களா? சரி, அம்மா அம்மான்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம என்னென்னா மொழி ஏன் பேச தெரிஞ்சதுன்னு சொல்லணும்னா மொழி அப்போ தான் வருது. ஆக மொழி எப்போது அவர்கள் பேச தொடங்குகிறார்களோ அப்போதிருந்து சிறுவர் இலக்கியம் சிறார் இலக்கியமும் வர தெரிஞ்சது. அதையே அல்கார் சொல்ல வந்தோம். சரி, நீங்கள் மனதளவில் ஆல்வேஸ் பி யங் இன் யுவர் மைண்ட் அப்படி வச்சுக்கோங்க. எப்போதும் நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்க உங்கள் மனசில். ஆனால் வயசுன்னு ஒன்று இருக்கு, உடம்புக்கு ஒரு வயசுன்னு இருக்கு இல்லையா? அந்த வயசு பற்றி பார்த்தா உங்களுக்கு ஒரு 40 வயசு சராசரியாக வச்சா கூட நீங்கள் 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி சிறார்கள். அப்போ உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? 35 வருடங்களுக்கு முன்னாடி நீங்களாம் சிறார்களாக இருந்தபோது உங்களுடைய விளையாட்டு என்ன, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன, உங்களுடைய கல்வி என்ன? சொப்பு சாமானம், கண்ணாமூச்சி விளையாடுவீங்க, இந்த பல்லாங்குழி விளையாடுவீங்க, இந்த கோகோன்னு சுற்றி வருவாங்கல்ல, கொலையா முந்திரிக்கா, இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் காலத்தில் இருந்தது உங்கள் காலத்தில் இருந்திருக்குது. எங்கள் காலத்தில் இந்த முன்னாடி காலம் இல்லையா, நாங்களும் இன்னும் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக கிட்டத்தட்ட ஏறத்தாழ இருந்தது. ஆக இப்போ தான் ஒரு 10-20 வருடங்களாக தான் ரொம்ப மாறி போச்சு. நம்ம இப்போ அதெல்லாம் இப்போ இருக்கா? நீங்கள் சொல்லக்கூடிய விளையாட்டெல்லாம் இன்றைக்கி குழந்தைகள் விளையாடுறாங்களா? வாய்ப்பு ஏன் கொடுக்கறதில்ல? புரியல. பாதுகாப்பாக இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஆக சிறார் இலக்கியம் வளராதுக்கு யார் காரணம்? சிறார் இலக்கியம் வளராததுக்கு அப்போ நாமளும் ஒரு காரணம். நம்ம குழந்தைகளை நாம் அவங்களுடைய விருப்பப்படி வளர்வதற்கு விடாமல் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதைத்தட்டு பண்ணு, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோம். ஆக நாம் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? சிறார் இலக்கியத்தை யாரும் எழுதுறதுக்கு வர்றதில்லப்பா, சிறார் இலக்கியம் யாரும் படிக்கிறதில்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக ஒரு பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக காலங்கள் மாறி இருக்குது. இன்றைக்கி சிறாருடைய சூழல் மாறி இருக்குது. அன்றைக்கெல்லாம் நம்ம விளையாட்டு போயிடுச்சு. சரி, அன்னைக்கு உங்களுடைய இலக்கியம் என்ன? அன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க? இந்த காமிக்ஸ்லாம் வந்திருப்பீங்க, படிச்சிங்களா? உங்கள் காலத்தில் காமிக்ஸ் வந்துதா? அம்புலி மாமா, கோகுலம் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆர்வமாக படிச்சிருப்பீங்க. எப்படா வரும்னு பார்த்துக்கிட்டு படிச்சிருப்பீங்க. ஒன்று புத்தகம் வந்தால் 10 பேர் சேர்ந்து எனக்கு கூட உனக்குடன்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டுலாம் படிச்சிருப்போம் இல்லையா? சிறுவர் மலர்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு. ஆக இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு இலக்கியங்கள் அப்படி இருந்தது. எனக்கெல்லாம் காமிக்ஸ் படித்த நிறைய அனுபவம் உண்டு. முத்து காமிக்ஸ், ராணி காமிக்ஸ், லைன் காமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இரும்புக்கை மாயாவி படித்து பார்த்துருக்கலாம். அந்த ஹீரோ மனசுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் இருப்பாள், இரும்புக்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இரும்புக்கை மாயாவி. அதுபோல் இந்த மாதிரி கதைகள் தான் அன்றைக்கி இருந்தது. அதுதான் எங்களுடைய உலகமாக இருந்தது. அப்புறம் சங்கர்லால், இந்த தமிழ்வானுடைய சங்கர்வால் கதைகள்லாம், சங்கர்லால் கதைகள் அதெல்லாம் நீங்கள் உங்கள் காலத்தில் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், அப்போ தெரியல. அதெல்லாம் விரும்பி படிப்போம். கல்கண்டு அது பத்திரிக்கைலாம் படிப்போம். ஆக இப்படியாக இருந்தது நம்முடைய விளையாட்டு, நம்முடைய இலக்கியம். நான் படித்ததெல்லாம் இப்படி இருந்தது. இன்றைக்கு அது சுத்தமாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் நானே முதல்ல வரும்போதெல்லாம் அந்த ஆங்கில டிவியில் தான் சிறுவருடைய கதைகள்லாம் வரும். இந்த சித்திர கதைகள்லாம் வரும், கார்ட்டூன்ஸ் வரும். ஆனால் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இப்படி கார்ட்டூன்லாம் வருது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தமிழில் எதுவும் வரமானக்குது அப்படின்னு நான் நினச்ச காலம்லாம் உண்டு. இந்த வாய்ப்பு தமிழர்களுக்கு இல்லையே, தமிழில் வரலையே அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் நிறைய டிவிகள் வந்தது. அந்த முதல்ல வரும்போது அது என்ன ஆங்கில டிவியோட பேர் தெரியல எனக்கு. இந்த டிவியில் அப்போ தமிழர்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழில் நிறைய எல்லாமே டிவிகளும் தமிழில் ஒளிபரப்புகிறாங்க. கார்ட்டூன் சேனல் வருது. இன்றைக்கி நிறைய தமிழ் இங்கிலீஷ் ஹீரோ எல்லாமே தமிழ் ஹீரோ ஆகிட்டாங்க, நிறைய ஹீரோஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பார்க்குற குழந்தைங்கள்லாம் பென்டனுங்குது, பவர் ரேஞ்சருங்குது, என்ன டோரா பூச்சிங்குது, அப்புறம்
ஹாரி பாட்டரா? ஹாரி பாட்டர். ஆக இன்னைக்கு அவங்க அந்த அந்த ஆர்வத்தோடு பார்க்குறதுங்கிறது இன்றைக்கி இருக்குது. ஆனால் வடிவம் மாறிடுச்சு. எழுத்துக்களை புத்தகங்களை படிக்கிறதுங்கிறது வடிவம் போயிடுச்சு. அது படிக்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு கண்ணிலேயே பார்த்துக்கிறாங்க. எல்லாம் கண்ணில் பார்க்குறாங்க, காதில் கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க. அதில் அப்படி அந்த ஆர்வமாக போயிட்டு இருக்காங்க. ஆக அந்த இது கிடைக்குது. ஆனால் அதனால் என்ன இழப்பு? இந்த மாற்றம் ஒரு எதை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கண்ணில் பார்த்து காதில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு அந்த ஆர்வத்தில் இருக்கிறதுங்கிறதுல மொழிக்கு ஒரு இழப்பு. நம்முடைய எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழிகளுக்கு அது ஒரு இழப்பு. ஏன்னா மொழியை அதனால் வளர்ச்சி குறைவதற்கான வாய்ப்பாகுது. ஏன்னா யாருமே எழுத்து வடிவத்தை பார்க்கணுங்கிற அவசியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எழுத்து வடிவம் போகும்போது அந்த மொழியுடைய எழுத்து வடிவத்துடைய தேவைகள் குறைகின்ற போது அந்த மொழியை எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவையும் குழந்தைகளுக்கு இல்லாமல் போகுது. அதான் மொழியை பற்றியே தெரியாது. என்ன மொழியில் எப்படி எது சரி எது தப்பு, எப்படி பேசினா நல்லது, எப்படி பேசினா தவறாக வருது அப்படிங்கிறது கூட தெரியாமையே பேசக்கூடிய சூழ்நிலைங்கிறது வந்துடும். அது மொழி வளர்ச்சியை குற்றச் செய்யும். அப்புறம் மொழி வளர்ச்சி குன்றிட்டுன்னா அது நம்முடைய மொழியை இல்லாமையே அழிச்சிடும். ஆக இது ஒரு வகையில் அந்த சிறார் இலக்கியத்துக்கான முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், அந்த வயசில் அவங்க இந்த மொழியை எழுத்தை வாசித்து பழகினா அந்த பழகினது தான் உண்டு. 5இல் வளையாதது அப்புறம் 50இல் வளையுமா? ஆக இந்த வயசில் அவங்க மொழியை கற்றுக்கொண்டால்தான் அந்த மொழி தொடர்ந்து வளர்ந்து வாழையாக வளர்ந்து செல்வதற்கான வாய்ப்பாக அமையும். ஆக குழந்தைகள் இலக்கியம் ரொம்ப அவசியமானது. குழந்தைகள் அதை கண்ணில் பார்த்து அறிவால் படித்து அதை மனசால் படித்து அவங்க உள்வாங்கங்கிற அவசியமானது. ஆக அதற்காக அப்போ குழந்தைகள் எப்போ எதை படிப்பாங்க? எல்லாத்தையும் படிப்பாங்களா? அவங்களுக்கான இலக்கியங்கள் மட்டும்தான் அவங்க படிப்பாங்க. அந்த விருப்பத்துக்கு கொண்டு வர முடியும். ஆர்வமாக அந்த கதைகள், சித்திரக்கதைகள், அது போன்ற கதைகள் தான் எங்களுக்கு ஆர்வம் தரும். ஆக அந்த குழந்தை பருவத்திலேயே அவர்கள் இந்த மொழியை நன்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு அந்த சிறுவர் இலக்கியம்ன்றது இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த சிறுவர் இலக்கியம் இல்லாமையே போயிட்டுன்னு சொன்னால் சிறுவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மொழிக்கும் தொடர்பு இல்லாமையே போயிடும். அது நம்முடைய மொழியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால வெள்ளத்தில் கரைஞ்சி போயக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால் இன்று சிறுவர் இலக்கியத்தில் ஒரு ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்பது அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். உண்மையிலேயே மொழியை நேசிக்கக்கூடியவர்கள், நம்முடைய இனம் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், மனிதனே கூட சொல்லலாம். மனிதனுக்கு எல்லாத்துக்கும் மேலே மனிதன். இந்த மனிதனுக்கும் ஒரு சில ஒவ்வொரு மனிதனுமே ஒரு இன உணர்வோடும் ஒரு மொழியோடும் தானே தோன்றுறாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்குமே இந்த மொழியை வளர்க்க வேண்டிய அவசியம், அந்த மொழியை வளர்ப்பதற்காக சிறுவர் இலக்கியத்தை நாம் மேம்படுத்த வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக உள்ளது. அதையெல்லாம் ஏற்கனவே பேசியவர்கள் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார்கள். நானும் அது கூடுதலாக உங்களுக்கு ஒரு செய்தியாக பதிவு செய்து கொண்டு, நம்முடைய தமிழிலே எவ்வளவு சிறுவர் இலக்கியங்கள் இருந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன, ரொம்ப அதிக நேரம் இல்லை, ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். எப்போ சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியுமில்ல, நீங்கள்லாம் ஏற்கனவே இப்போ கேட்டதன் அடிப்படையில் எது நம்முடைய சிறார் இலக்கியம் எப்போ தொடங்கியது? தொல்காப்பியர் காலத்துலேருந்தே இருக்குங்கிறாங்க. தொல்காப்பியர் காலம் என்னன்னே தெரியாத. சரி, எப்போதும் இருக்குது. நம்ம நன்கு தெரிந்ததுலேருந்து எப்படின்னு சொன்னால் எதுலேருந்து அதை தெரிஞ்சுக்கிறோம்? என்ன சொன்னீங்க? 19 இருக்குது. சரி. அளவள்ளியப்பாக்கு முன்னாடியே இருக்காங்க. பாரதியாருடைய சிறுவர் இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு உங்களுக்கு தெரியும். எது? பாப்பா பாடல். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு வருது இல்லையா? ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்லாம், கடிவு கொடுக்கு நல்ல பாட்டு, இதெல்லாம் எப்போ படித்தது? அப்படியே வருது. எப்போவோ படித்தது அப்படியே வருது இல்லையா? அதுதான் சிறுவர் இலக்கியத்தினுடைய சிறப்புன்னு சொல்லணும். ஓகே, ஒரு பாரதியாரிலிருந்து வேகதாசமாக ஒருவேளை அளவள்ளியப்பெல்லாம் முன்னாடியே இருந்தால் கூட நம்ம அப்படி வரிசையாக வரலாம்.
அப்படி பாரதியாருடைய பாடல்களில் வந்து இது வருது. அதுக்கடுத்து ஆத்திச்சூடி ரொம்ப முன்னாடி இல்லை, அதுவும் ஒரு சிறுவர் இலக்கியம் தானே. ஆத்திச்சூடினா ஆத்திச்சூடி சொல்லுங்க பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். பரவாயில்ல, எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரைட், சரி. அடுத்தது ஆத்திச்சூடி. வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை என்ன சொல்லுது? சும்மா அந்த முதல் வரியை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வெற்றி வேட்கைங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். குறிப்பாக என்ன ஆரம்பத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அடுத்து கல்விக்கழகு கசடர மொழிதல், செல்வர்கழகு செலுங்களை தாங்குதல், வேதியற்கழகு வேதமும் ஒழுக்கமும், மன்னவர்கழகு செங்கோல் முறைமை அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை இருக்கு? எத்தனை அடிகள் அதில் இருக்கு? 83 அடிகளா? சரி, எத்தனையோ இருக்கு. ஸோ இது ஒரு தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறார் இலக்கியம். அடுத்தது உலக நீதி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. பாரதியாருடைய பாப்பா பாடல்கள். அடுத்து குழந்தைகள் பாடல்கள் சொல்லி வள்ளியப்பாவுடைய குழந்தைகள் பாடல் இருக்குது. சின்னஞ்சிறு பாடல்கள், இன்பமொழி, இப்படிலாம் சில இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. ஏற்கனவே இருக்கிறது நிறையா தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்குமான்னு சொன்னால் படிக்கலை, பார்த்துருக்குமா சொன்னால் பார்க்கல. ஆக அந்தளவுக்கு இருக்குது. இருந்ததும் நிறைய இருக்குது. ஆனால் அதை நம்ம எல்லாமே உள்வாங்கிக்கல, நிறைய படிக்கல. ஆனால் எல்லாமே அதோடைய இயல்பு என்னென்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும். குழந்தைகள் படித்தா நிச்சயமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள் விரும்பி படிக்கிறக்கூடிய அளவில் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது நம்முடைய ஏற்கனவே எத்தனையோ இலக்கியங்கள் அப்படி வந்திருக்கு. அதே போல் அந்த சிறுவர் இலக்கியங்களை அதிகமாக படைப்பதற்கென்றே இதழ்கள் வந்துக்கிட்டு இருந்தது. மாத இதழ், வார இதழ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அந்த இதழ்கள் கூட ஒரு 10 வருடங்களாக எதுவும் சரியாக வரலைங்கிறது தான் இப்போதைய நிலவரம். ஆக அந்த மாதிரி நம்ம சொன்னீங்களே ஏற்கனவே கோகுலம், அம்புலி மாமா, சம்பக்கு, அப்படி இப்படிங்கலாம் சொன்னீங்க இல்லையா, இது போன்ற இதழ்கள் எல்லாமே குழந்தைகள் இலக்கியங்களை நிறைய கொண்டுகிட்டு வந்தது. ஆக இப்படியெல்லாம் வந்திருக்கு. திரைப்படங்களில் வந்திருக்கா சிறார் இலக்கியங்கள்? திரைப்படத்தில் வந்த ஒரு சிறார் இலக்கியம். சிறார் இலக்கியம் என்ன? சிறுவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கணும், சிறுவர்களை பற்றியதாக இருக்கணும், அல்லது சிறுவர்கள் ரொம்ப அதில் ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். பூவண்ணன் படமாகவே வந்திருக்கு. ஓ, நல்லது நல்லது. நம்ம பார்த்து வந்திருக்கு. வாணிதாசன் கூட நல்ல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கு. நிறைய புத்தகங்கள் அது வந்திருக்கு, பாட்டாக வந்திருக்கு. இயற்கையை பற்றி, குழந்தை பல்வேறு விஷயங்களை பற்றியும் சில டாப்பிக்காக கொடுத்துருக்காரு. ஆக அப்படி நிறைய எழுதியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, பேத்தூரன், நாராயணன், இன்னொருத்தர் முழுமையான பேர் தெரியல. அதுபோல் நிறைய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. நிறைய அது ஆர்வத்தோடு செயல்பட்டுருக்காங்க. அது எல்லாமே இப்போ குறைஞ்சு போனதுனால தான் நம்ம பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. திரைப்படத்தில் வந்த பாடல்களும் ரொம்ப குழந்தைகள் விரும்பி கேட்ட பாடல்கள், அல்லது குழந்தைகளை பற்றிய பாடல்னு சொல்லப்போட அதுவும் நிறைய இருக்குது. பட்டுக்கோட்டையார் அதில் முதல்ல சொல்லுவாங்க. குழந்தைகளை பற்றி அதிகமாக பாடியவர் வந்து பட்டுக்கோட்டையார்னு சொல்லி. என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது பட்டுக்கோட்டையாருடைய பாடல்? அவர் வேப்பமர உச்சிக்கு நேராக கடைசி வரைக்கும் போயிட்டார். முதல் வரியை சொல்லுங்க. சின்ன பயிலே சேதி செய்யறடா அப்படின்னு வருது இல்லையா? அந்த பாடல் தான் ரொம்ப முன்னாடி நமக்கு தமிழ் திரையுலக படத்தில் குழந்தைகள் பாடலாக தெரிய வந்தது. நிறைய இருக்கலாம், தெரிய வந்த பாடல் நிறைய அந்த பாட்டு ரொம்பவும் பிரபலமான பாடலாக இருந்தது. அதுபோல் பட்டுக்கோட்டையாரே நிறைய பாடல் எழுதியிருக்காரு. சின்னஞ்சிறு கண்மலர், செம்பகல வாய்மலர், சிந்திடு மலரி ஆறாருங்கிற பாட்டு ஒன்று இருக்குது. அது மாதிரி திரைப்படத்தில் நிறைய பாட்டுகள் சொல்லிக்கிற மாதிரி வந்திருக்கு. அதே போல் கண்ணதாசன் பாட்டு, வாலி பாடல், வைரமுத்து பாடல்கள் கூட நிறைய இருக்குது இன்றைய லேட்டஸ்ட்டாக கூட. ஆக இது போல் திரைப்படங்களும் சிறார் இலக்கியங்களுக்கு ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது. அதாவது இலக்கியத்தில் எது இருக்கோ அது சினிமாவுக்கும் போகும்.
இங்கே வந்து எழுத்து இலக்கியத்தில் என்ன இருக்கோ அது மெதுவாக திரை இலக்கியத்துக்கும் போயிடும், திரைப்படத்துக்கும் போயிடும். ஆக அதனால் வந்து இதனுடைய தாக்கங்களை வந்திருக்கு. இப்படி நிறைய தமிழ் இலக்கியம் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாசிக்கக்கூடியவர்கள், வாசிப்பை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் குறைந்து போயிட்டாங்க. நாமளே படிக்கிற மாதிரி சந்தேகமாக போயிடுச்சு. ஆக இந்த நிலைமையை மாற்றுவதற்கு எல்லோரும் அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் நடைமுறையில் வந்து தான் தெரியல. புத்தகங்கள்லாம் ஏதோ இந்த கண்காட்சிகள் போடும்போது கூட நிறைய விற்கிது. ஆனால் வாங்கிட்டு போன புத்தகத்தை படிக்கிறாங்களாங்கிறது கேள்வி. அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது. ஆக வாசிப்பை ஒரு இயக்கமாக கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கம் வரணும். அதனால் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி தினம் ஒரு வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ மீட்டிங் போட்டு புத்தகங்களை படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லணும். புத்தகங்களை படிச்சுட்டு வந்துட்டு அதை பற்றி விமர்சனங்கள் செய்கிறது, அதை பற்றி கலந்துரையாடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 நடைமுறையை நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் வாசிப்பு வந்துவிடும். அது ஒரு ஆர்வம் பிறந்துவிடும். அது வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கும். அந்த வகையில் வந்து இலக்கியங்களை நாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் சிறுவர் இலக்கியம் தனிப்பட்ட முறையில் நான் இன்னும் எதையும் யோசனை பண்ணலை இது வரைக்கும். ஆனால் நான் எல்லாருமே வந்து சிறுவர்கள் சம்மந்தப்பட்ட கவிதைகளோ கதைகளையோ எழுதத்தான் செய்வாங்க. ஆனால் அதையே ஸ்பெசிஃபிக் பண்ணி அதையே சிறப்பாக செய்வோன்னு சொல்லி யாரும் செய்ய மாட்டாங்க. அது வகையில் வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் பாடல் எழுத வரும். பெருசாக இசையெல்லாம் ஒன்றும் இசையை கற்றுக்கல. ஆனால் வந்து எதுகை மோனை அந்த மாதிரி சந்தங்கள் போட்டு எழுதுறதுங்கிறது கொஞ்சம் வரும். அதனால் அந்த முயற்சியில் நாங்கள் அப்பப்போ எனக்கு தோணக்கூடியதெல்லாம் எழுதி வச்சு ஒரு புத்தகம் ஒரு 200 பாடல் போட்டணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இசை தரும் இனிய பாடல்கள் 200ன்னு சொல்லி அந்த புத்தகம் போட்டேன். அதில் ஒரு 50 பாடல்கள் தான் முதல் பாகம் மட்டும்தான் வந்தது. இதை வாங்கி படிக்கிறதுக்கு ஆளுகளே இல்லை. அதனால் 2வது 3வது பாகங்கள்லாம் வெளியிடறதுக்கான எண்ணமும் எல்லாமே போயிடுச்சு. சரி இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது அதை பற்றி அது நானே நினச்சி பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு சொல்கிறேங்கிறத விட இப்படி ஒன்று செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நானே நினச்சி பார்த்துக்கிறேன். ஆக அந்த இதில் சிறுவர்கள் சம்மந்தமானு சொல்லப்போனால் சிறுவர்கள் சம்மந்தமான சில பாடல்கள் இருக்குது. அதை மட்டும் அப்படி தொட்டு காட்டிட்டு எனது உரையை முடித்துக்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து பாடல்கள் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கடினமான மரபு கவிதைகளாக இருந்தால் அது பாடலாகிறது கஷ்டம். பாடல்களுக்கு ஒரு எளிமை இருக்கும், தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பாடல்களில் இந்த காதல் பாட்டை ஒதுக்கிட்டோம்னா எல்லாமே சிறுவர்கள் பாடல் தான். காதல் மட்டும்தான் ஒதுக்கிடணும். மற்றபடி எல்லாமே தத்துவம் தான். பொதுவாக தத்துவத்தை பற்றி தான் பேசுவோம், இயற்கையை பற்றி பேசுவோம். இயற்கை தத்துவம் பற்றிலாம் பேசுகிறதெல்லாம் வந்து சிறுவர்களுக்கும் சொல்லலாம். சிறுவர்களும் அதை வந்து இப்போ ஆர்வத்தோடு படிக்கக்கூடியதாகவும் இருக்கும், படிக்கலாம். நான் வந்து பொதுவாக வந்து என்னுடைய பாடலில் காதல் பாடல் இருக்கும். அது போக மீதி இருக்குன்னு சொன்னால் தத்துவ பாடல்களாக இருக்கும், அல்லது கருத்துக்கள் கொள்கை பாடல்களாக இருக்கும். எம்ஜிஆருடைய கொள்கை பாடல்களாக, சிவாஜியுடைய தத்துவ பாடல், அந்த மாதிரி இந்த 2 தானே நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். அதோடைய 2னுடைய தாக்கமும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு கவிதை என்னென்னா, குழந்தைகள் சம்மந்தமான ஒரு கவிதையே பாடிடுவோம். பாடுனா நீங்கள் எல்லாம் நிற்க மாட்டீங்க. அவரை உள்ள விட்டுட்டு நாமெல்லாம் போகலாம்ப்பான்னு போயிடுவீங்க. சரி. வண்ண பூக்களே, கண்ணதாசன் பாக்களே, சின்ன சின்ன மான்களே, மின்னும் விண் மீன்களே, எண்ணும் எழுத்தும் கண்ணெனவே, கண்ணும் கருத்தாய் பயிலவே, மண்ணின் மாணவ மலர்களே, விண்ணும் வாழ்த்தும் துளிர்களே அப்படின்னு வருது. இந்த பாடும்போது வண்ண பூக்களே, கண்ணதாசன் பாக்களே, சின்ன சின்ன மான்களே, விண்ணும் விண் மீன்களே அப்படின்னு வரும். உங்கள் கையில் நாளை உலகம், நீங்கள் தானே நாட்டின் திலகம், தொலை தூர வானம்தான் தொட்டுவிடும் தூரந்தான் அலை மீது ஆடுத்தி வரும். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் பாடுறதுக்கு. நான் பாடுறதை விட பேசாம போட்டு காட்டிடலாம். ஓகேம்மா. வண்ண பூக்களே, கண்ணதாசன்
வெற்றிக்கு சாவி